வணக்கம் பெட்டல் பியூர் சேனல். இன்னைக்கு காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பெரிய காலிஃப்ளவர் பூ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து க்ளீன் பண்ணி காலிஃப்ளவரையும் சேர்த்து நாம் கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். மாவு எப்படி செய்யணும்னா, ஒரு 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 1/2 எலுமிச்சை பழம் நல்லா பிழிஞ்சு சேர்த்து சூடா இருக்கிற 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து இதெல்லாம் நல்லா கலக்கி தேவையான அளவு தண்ணி விட்டு பஜ்ஜி மாவோட கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம இந்த மாவை ரெடி பண்ணிக்கணுங்க. அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணியிருந்த காலிஃப்ளவர் எல்லாம் ஒன்றா சேர்த்து பரட்டி ஒரு 30 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும். 30 மினிட்ஸ் கழிச்ச அப்புறம் பேனில் பொரிக்க தேவையான எண்ணெய் வச்சு இந்த காலிஃப்ளவர் எல்லாம் ஒன்றா சேர்த்து எடுத்து பொரிச்சு எடுத்தோம்னா சூடான காலிஃப்ளவர் 65 ரெடி. இதை நீங்கள் வெங்காயம் எலுமிச்சம்பழமோட சேர்த்து சர்வ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.